வணக்கம். நம்ம இன்றைக்கி க்ரீன்லேண்ட் நர்சரியில் சேல்ஸ் பண்ணக்கூடிய நெட்டை ரக தென்னங்கன்றுகளை பற்றி பார்க்கலாம். அதாவது குட்டை ரகம், குட்டை நெட்டை, நெட்டை குட்டை, இந்த மாதிரி ரகங்களையும் சேல்ஸ் பண்ணுறோம். அதே போல் ஈத்தாமலி நெட்டைங்கிற ஒரு தென்னை ரகத்தையும் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இந்த ஈத்தாமலி நெட்டை ரகங்கிறது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஈத்தாமலிங்கிற ஊரை சுற்றிக்கூடிய பகுதிகளில் உள்ள தென்னை மரத்துலேருந்து எடுக்கக்கூடிய கன்றுகளை குறிக்கும். இந்த ரகத்துக்கு என்ன ஒரு விசேஷம்னாக்கா, இது ஒரு புவிசார் குறியீடு பெற்ற ரகம். இப்போ தென்னை நெட்ட ரகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நம்ம பட்டுக்கோட்டை இருக்குது, ஆழியார் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஊர்களில் பொள்ளாச்சி ரகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ரகங்கள் இருக்குது நெட்ட ரகத்தில். இருந்தால் கூட நம்ம இந்த ஈத்தாமலி நெட்டைங்கிற ரகத்தில் எப்படி பார்த்திங்கன்னா, அதனுடைய காய்கள் பிடிக்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ரெண்டாவது காயும் ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய பருப்புடைய திக்னஸும் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது எண்ணெய் சத்து அதிகமானது. இந்த மாதிரி நிறைய குணங்கள் இருக்கிறதுனால மற்ற ஊர்களில் இருக்கக்கூடிய தென்னைக்கெலாம் அந்த புவிசார் குறியீடு கிடைக்கல. நம்ம அதாவது இந்த ஈத்தாமலி தென்னைக்கு மட்டும்தான் அந்த புவிசார் குறியீடு கிடைக்கிறது. நம்ம நர்சரியில் விற்கக்கூடிய தென்னங்கன்றுகளும் இந்த புவிசார் குறியீடு பெற்ற இந்த ஈத்தாமலி ரக தென்னங்கன்றுகளை தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். இந்த நெட்டை ரக தென்னங்கன்றுகளும் பார்த்திங்கனாக்கா நாங்கள் வெளிப்பகுதிகளிலேருந்து பெரும்பாலும் வாங்குறதில்ல. அப்படியே வாங்கினாலும் தேர்வு செய்யப்பட்ட மரங்கள்லேருந்து இல்லைன்னா தேர்வு செய்யப்பட்ட விவசாயிகள்லேருந்து வாங்குகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் சொந்த தோட்டத்திலே, அதாவது எங்கள் ரெண்டாவது சகோதரர், அவருடைய பேர் முருகானந்தம்ங்கிற பேர். இவர் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது விவசாயத்து மேலே ரொம்ப ஆர்வம் உள்ளவங்க. அதை பின்தொடர்ந்து தான் நானும் இப்போ இந்த நம்ம நர்சரி வச்சதாக இருக்கட்டும், இந்த செடிகள் மேலே உள்ள ஆர்வமாக இருந்தாலும், என்னோடய படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே அவரை தொடர்ந்து வந்தது தான். ஆக்சுவலாக நம்ம இந்த க்ரீன்லேண்ட் நர்சரி ஆரம்பிக்கிறதுக்கே காரணமாக இருந்தவரும் என்னுடைய இரண்டாவது சகோதரர் இவர் தான். பார்த்திங்கன்னா இவரும் இங்கே நாகர்கோவில் பகுதியில் ஒரு நர்சரி வச்சுருக்காப்புல. அதில் மரக்கன்றுகளை உற்பத்தி பண்ணி மற்றவங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாப்புல, இலவசமாக நட்டும் கொடுக்குறாப்புல. செடிகளை மட்டும் கொடுக்குறதில்ல, யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நட்டும் கூட கொடுக்குறாப்புல. அந்த மாதிரி அந்த செடிகள் மேலே ஒரு ஆர்வம் உள்ள சகோதரர் அவர். எனக்கு ரொம்ப வழிகாட்டியாக இருக்கிறவர். இப்போ இவங்க தோட்டத்தில் இருக்க தென்னை மரத்துலேருந்து தான் நம்ம பெரும்பாலும் காய்களை எடுக்கிறோம். பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்க இந்த சைடில் இருக்க பாருங்கள், இது எல்லாமே அவங்களுடைய தோட்டம் தான். இருந்தால் கூட இதில் எல்லா மரத்துலேயும் நம்ம காய்களை எடுக்கிறதில்ல. செலக்டிவாக எந்த மரம் நல்லா காய்க்குதோ அதனுடைய மரங்கள்லேருந்து தான் எடுக்கிறது. பொதுவாக நல்ல தரமான மரம்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடைமை போன்ற அமைப்பு வரணும். நீங்கள் மேற்பகுதியில் பார்க்கும்போது ஒரு குடை மாதிரி தெரியுது இல்லையா? இந்த குடை மாதிரி அமைப்பு எப்போ கிடைக்கும்னாக்கா நல்ல வளமான மரத்தில் தான் கிடைக்கும். மரம் நல்லா செழிப்பாக இருந்ததுன்னா தான் மாதத்துக்கு ஒரு மட்டை வரும். அந்த மட்டை நெருக்கமாக வரும்போது தான் உங்களுக்கு இது மாதிரி ஒரு குடை போன்ற அமைப்பு வரும். இந்த மாதிரி ஒரு தரமான கன்றுகளை தான் நம்ம தேர்வு பண்ணுறோம். நிறைய இடங்கள் அது ஃபாலோ பண்ணுறதில்ல. ஏதோ ஒரு தேங்காய் முளைக்க வச்சு நம்ம கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த தென்னங்கன்றுகள் வாங்கும்போது மட்டும் இந்த மாதிரி நம்பிக்கையான இடங்களில், அதாவது அவங்களுடைய வளர்ப்பு முறைகள்லாம் எப்படி இருக்குங்கிற பார்த்து அந்த மாதிரி இடங்களில் வாங்குறது நல்லது. ஏன்னு கேட்டால், இப்போ இந்த நெட்டை ரகம் பார்த்திங்கன்னா 100 வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும். அது நம்ம 100 வருஷம் வரைக்கும் பலன் கொடுக்க போகுது. அதில் நம்ம கொஞ்சம் அதனுடைய விலையோ மற்ற விஷயங்களையோ பார்க்காம ஒரு சிரமப்பட்டு கொஞ்சம் பார்த்து வாங்குறது ரொம்ப நல்ல விஷயமானது இருக்கும். இந்த ஈத்தாமலி நெட்டை ரக தென்னை மரத்துலேருந்து நம்ம காய்களை தேர்வு பண்ணி வச்சுருக்குறோம். பார்த்திங்கன்னா இப்போ சில காய்களை நம்ம முளைக்கவும் வச்சுருக்குறோம். சிவளனி, அதாவது டுவார்ப்பு கோகனட்டு, மற்றபடி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நெட்டை ரகம், இந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்குறோம். இந்த ஈத்தாமலி நெட்டை ரகத்தினுடைய சிறப்பு என்னென்னு கேட்டாக்க, இதனுடைய எண்ணெய் சத்து அதிகமானது. அதனால் அந்த கொப்பரைக்கு அதிகமாக விரும்பி வாங்குவாங்க. இது இப்போது இந்தியா ஃபுல்லாகவுமே விற்பனைக்கு போகுது. அதே மாதிரி வெளிநாடு கூட ஏற்றுமதி பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சிறந்த ரகம். இது பூச்சி நோய்களும் அதிக அளவு தாக்குறதில்லை. இப்போ குட்டை ரகங்களில் வர மாதிரி இதில் பூச்சி நோய்களும் அதிக அளவு தாக்குறதில்லை. இந்த நெட்டை ரகத்தை பொறுத்தளவு நம்ம தோப்பா நடவு செய்யும்போது இந்த ரகத்தை பயன்படுத்தலாம். இந்த ஈத்தாமலி நெட்டை ரக தேங்காய் ஒன்று நம்ம உரித்து பார்க்கலாம், அதனுடைய காய் எப்படி இருக்குங்கிறத. இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்ல உருண்டை வடிவத்தில் இருக்கும். நல்ல சைஸும் பெருசாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தேங்காயை உடச்சி பார்க்கலாம். அதில் எந்த அளவுக்கு அந்த பருப்பினுடைய திக்னஸ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பருப்போடைய திக்னஸ் அதிகமாக இருக்கும்.
அதுதான் அந்த ஈத்தாமணி தேங்காயோட ஒரு ஸ்பெஷல் இது. மற்ற தேங்காய் இப்போ நம்ம குட்டை ரகமாக இருந்தாக்க வந்து இவ்வளவு பருப்புடைய திக்னஸ் இருக்காது. இது நெட்டை ரகங்கிறதுனால தான் இவ்வளோ திக்னஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், நம்ம இந்த நெட்டை ரகத்தை வந்து இளநீருக்காகவும் பயன்படுத்தலாம், சமையலுக்காகவும் இதை பயன்படுத்தலாங்கிறத சொல்கிறோம். இந்த புவிசார் குறியீடு பெற்ற ஈத்தாமணி நெட்டை ரக தென்னங்கன்றுகள் நம்ம பல வருஷமாக நம்ம நர்சரியில் சேல்ஸ் பண்ணிட்டு வரோம். இதில் பார்த்திங்கன்னா குட்டை ரகம் இருக்குது, குட்டை நெட்டை இருக்குது, நெட்டை குட்டை இருக்குது, இந்த நெட்டை ரகம் இருக்குது. இதில் நமக்கு என்ன தேவை, அதாவது நம்ம எவ்வளோ நாள் இந்த மரத்தை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி ரகங்களை தேர்வு பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 40 வருஷம் 50 வருஷம் தான் நமக்கு இந்த மரம் தேவைப்படுங்கிறது பட்சத்தில் குட்டை ரகங்களை தேர்வு பண்ணிக்கலாம். ஒரு ஒரு 1-2 தலைமுறைக்கு நமக்கு இந்த தென்னை நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம நெட்டை ரகத்தை தேர்வு பண்ணிக்கலாம். இந்த நெட்டை ரகமும் சரி குட்டை ரகமும் சரி நம்ம ஒரு 7-8 மாதம் கவரில் வளர்த்தும் செடிகளும் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் கவரில் வளர்ந்து, அதாவது பெரிய செடிகளாக கூட நட்டு ஒரு 2-3 வருஷம் இல்லைன்னா 4 வருஷத்தில் காய்க்கிற மாதிரி உள்ள நிலைமையில் உள்ள செடிகள் கூட இருக்குது. இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது இந்த மாதிரி செடிகள் தேவைப்படுறவங்க எங்கள் நர்சரி நம்பர் 9841-986-400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் தேவைக்கேற்றவாறு வாங்கிக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.